2026 FGC பகுதியில் வந்து தேவனுடைய செய்தியை கொடுக்க தேவன் செய்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். இம்மட்டுமாய் பாடல் வேலையை ஆசிரியத்தார், சங்கீத பகுதியை ஆசிரியத்தார். இப்பொழுது நாம் தேவ செய்தியின் வேலைக்கு கடந்து வந்திருக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம். ஆமா, அந்த சத்தியம் அந்த வழி யாருன்னா இயேசுவே. அந்த இயேசு ஜீவனாய் இருக்கிறார். ஆமா, இன்றைக்கு ஒரு வேத பகுதியை நாம் தியானிப்போம். லூக்கா என்னும் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுங்க, பக்கம் 87. லூக்கா 6ஆம் அதிகாரம் 41வது வசனம். எல்லாரும் எடுங்க. முதல்ல புதிய ஏற்பாட்டில் 87வது பக்கம், லூக்கா 6ஆம் அதிகாரம் 41வது வசனம். வாசிக்க சத்தமா. அடுத்து போதும். எல்லாம் எடுத்துட்டீங்களா? இது அந்த வசனம் வந்து இயேசுவே சொல்றார். திருத்துவத்தில் 2வது நபர், பிதா, குமாரன், பரிசுத்தாவி, தேவனே வந்து சொல்றார். தேவனாய் கர்த்தராகிய இயேசுவே வந்து சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல், நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அதாவது நீ உன் கண்ணுல, இந்த கண்ணுல உத்திரம். உத்திரம்னா என்ன தெரிஞ்சா? உத்திரம்னா என்ன? ரைஸ் மில் போய்க்கிறீங்களா? மாவரிக ரைஸ் மில் இங்க கொடுக்குதுடா ரைஸ் மில். அங்க பெரிய பெரிய மரத்தை அப்படியே உத்திரமா மேல வச்சிருப்பாங்க. ரைஸ் மில்ல பார்க்கல? ரைஸ் மில்ல அரிசி மாவெல்லாம் அரைக்கிறாங்களா? அரிசி கேவுரெல்லாம் அந்த போனா பெரிய பெரிய உத்திரம் மரத்துல மேல மேல அப்படி வச்சுக்கோ நிக்க வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் உலக்க பார்த்துக்கிறீங்களா? எத்தனை பேர் பார்த்து உலக்க எப்படி இருக்கு? உலக்க நீட்டா கொம்பு அப்படி உலக்க இல்ல போட்டு என்ன பண்ணுவாங்க? குத்து குத்து. ஆமா, அதுப்பா அந்த உலக்க மாதிரி அதுதான் உத்திரம். அந்த உலக்கைன்னே வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பெரிய நீட்டா இருக்கும் உலக்க. அப்போ உன் கண்ணில உத்திரம், அவ்வளோ பெரிய உத்திரம் இருக்குது. நம்ம உன் கண்ணில அவ்வளோ பெரிய உத்திரம் இருக்க உணராம நீ என்ன பண்ற? உன் சகோதர கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? என் கண்ணில உத்திரம் இருக்குது, அவ்வளோ பெரிய உத்திரம். உத்திரம்னா என்ன? உலக்க. அவ்வளோ பெரிய உலகைய கண்ணில வச்சுக்கிட்டு உன் பக்கத்துல இருக்கிற சகோதரர்கிட்ட ஒரு துரும்புக்கு தான் அவன் கண்ணில. அதை போய் பார்த்து அது சரி இல்லை, அது சரி இல்லை, அதை துரும்பியான வச்சுக்கிறேன்னு என் கண்ணில் உத்திரத்தை வச்சுக்கிட்டு இங்க கவனி. அதுதான் சொல்றார் இயேசு, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? ஆமா, இங்கிலீஷ்ல படிப்பே வசன படிக்க இருக்கிறாங்களா? லூக்கா 6:41. சத்தம் அப்படி. அந்த உத்திரத்துக்கு என்ன போட்டுது இங்கிலீஷ்ல? ராடா? இங்கிலீஷ் என்ன போட்டுது? போர்டு. மோட். கவனி. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல். உத்திரனா என்னவோ நினைச்சக்கூடாது. என்ன கண்ணில உத்திரங்குது. உத்திரனா என்னவோ நினைச்சக்கூடாது. என்ன உத்திரனா பாவம்னு வச்சுக்கோ. உத்திரனா என்னது?
நான் எனக்குள்ளே பாவத்தை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய பாவத்தை வச்சுக்கிட்டு உன் சகோதரர்கிட்ட சின்ன சின்ன மிஸ்டேக்கை போய் பார்க்கறது என்ன, துரும்பை பார்க்கறது என்ன, அதான் அதனுடைய அர்த்தம். பெரிய பாவத்தை வச்சுக்கிட்டு கண்ணுல அவங்ககிட்ட போய் சின்ன துரும்பு சின்ன பிரச்சனை போய் அவனை போய் பார்த்து அவனை அடிச்சு அவனை நின்று தூசிட்டு இருக்காப்பா. உன் கண்ணிலே உத்திரம் இருக்கு, உன் கண்ணிலே பாவம் இருக்குது. அடுத்த வருஷத்துல உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன, அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். என்ன சொல்றாருன்னா, உன் கண்ணுல துரும்புக்குதுப்பா, அந்த துரும்பை நான் எடுத்து போடுறேன். ஆனா என்ன, என் கண்ணுல உத்திரத்தையே வச்சுக்கிறேன், பெரிய உத்திரத்தையே வச்சுக்கிட்டே அவன் கண்ணுல இருக்கிற துரும்பை போட எடுத்து பண்ண ட்ரை பண்ணிக்கிறானா. அதுதான் சொன்னாரு. என்ன சொன்னாரு, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லுகிறது எப்படி? மாயக்காரனே. அப்படிப்பட்ட யாரு? மாயக்காரன். மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு. முதல்ல உன் கண்ணில் இருக்குதுப்பா துரும்ப உத்திரம், அதை எடுத்து போடு. முதல்ல அதை செய்யாமலே உன் சகோதரன், பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். புரியுதா? முதல்ல என்ன பண்ணனா, நமக்குள்ள இருக்கிற பாவத்தை மரணத்தை தூக்கி போடுறதுக்கு வகை பார்க்கணும். நம்மளே பாவத்தையும் மரணத்தையும் ஊத்துற மாதிரி வச்சுக்கிட்டு இன்னொருத்தன் கண்ணில் இருக்கிற பாவத்தை போய் எடுத்து போட்டா அவனுக்கு பேர் என்னது? மாயக்காரன். ஆமா, மாயக்காரன் ஜபம் கேட்கப்படாது. அப்ப என்ன பண்ணணும், நமக்குள்ள இருக்கிற உத்திரம்னா என்னது? பாவம் பிசாசு உத்திரத்தை கொண்டு வந்து வச்சா கண்ணுன்னா என்னப்பா? கண்ணுனா நம்முடைய வாழ்க்கை. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் ஒளியா இருக்கப்படுவது. உன் கண் குருடா இருட்டா இருந்தா சரீரம் முழுவதும் என்ன இருக்கும்? இருளா இருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கவனி, கண்ணுனா என்னன்னா மனது, நம்முடைய மனதுல பாவம். கண்ணுனா இந்த லென்ஸ், இது மனக்கண். இந்த கண்ணுக்கு பின்னாடி மனது, இருதய, சிந்தனை, சொல்லு, செயல், இதெல்லாம் ஏகப்பட்ட உத்திரம், கவலை, பழம், வெறுப்பு, கசப்பு, நன்மை, தேமை தான் பாவம். ஏதே தோட்டத்தில் என்ன விஷயம்? ஏவாள் கண்ணுல என்னது விஷயம்? அவ பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லது, அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி, அதான் உத்திரம். அதான் பெரிய உத்திரம். சாகவே அந்த நன்மை தீமை தான் எல்லா உத்திரமும். எல்லா பாவ உத்திரம், சாப்ப உத்திரம், மரண உத்திரம், தரித்திர உத்திரம், பகை, கஷ்டம், எல்லா உத்திரங்குதா இல்லையா? அப்ப அந்த கனியை புசித்ததுமே என்ன பண்ணான் பிசாசு? அவனுடைய உத்திரத்தை, அவனுடைய பாவத்தை, மரணத்தை வச்சுட்டான். அப்புறம் புருஷனுக்கும் கொடுத்து அவன் என்ன பண்ணான்? உத்திரத்தை, நன்மை தீமை கனியா சாப்பிட்டதுமே கண்ணில் என்ன வந்துச்சு? நன்மை தீமை வந்துச்சா இல்லையா? ஆமா, கண்ணு ஊட்டி பார்ப்பாங்க. சில பேர் கண்ணு பார்த்தாங்கனாக்கா அது கேட்டது ஒன் கண்ணு, கண்ணிலே அழிச்சிடுவாங்க. சில பேர் பார்வை பார்த்துக்கிறேன் நீ என்ன சொல்லுவாங்க? சொல்ல கூட வர மாட்டேன். பொறாம கண்ணு, ஒன் கண்ணு அப்படியே பார்ப்பாங்க. பார்த்துக்கிறேன் நீ உள்ள உத்திரங்குது, ஏகப்பட்ட உத்திரம். அப்போ நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல், அப்போ கண்ணுல உத்திரம் அப்படின்னு சொன்னாக்கா பார்வையே என்னது? மோசமான பார்வைப்பா, பார்வையே சரியில்லை. சில பேர் பார்வையே சரியில்லை சொல்றாங்களா இல்லையா? உள்ள பகை, கசப்பு, வைராக்கியம், கோபம் வந்தாக்கா பார்வை சரியிருக்காது, உத்திரங்குது கண்ணில். அப்போ நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அப்போ என்ன பண்ணா, அது துரும்போ உத்திரமோ? கண்ணில் ஒரு துரும்பு பட்டா என்ன பார்த்துக்கிறீங்களா? துரும்பு பட்டா கண் என்ன பண்ண போட்டு கசக்கி 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 துரும்பு பட்டுக்குதான் பாருங்களா? துரும்பு என்பதே எவனா போகும்போது ஏதோ ஒரு துரும்பு வந்து வீழ்ந்துடும் கண்ணில். என்னவா?
கண்ணு அப்படியே நவிச்சு அப்படியே போட்டு கசக்கி அப்படியே கண்ணு சேர்ந்து விடும். அது துரும்பா இருந்தாலும் சரி, உத்திரமாக துரும்புக்கே அவ்வளோனா உத்திரம் தான் எவ்வளோ கெடுப்பார் கண்ணு. அப்போ இந்த பாவத்தையும் மரணத்தையும் என்ன பண்ண எடுத்து போட வகை பார்ப்பா, எடுத்து போட தெரியணும். அவன் தான் சூப்பர். கையை தட்டு. அவ்வளோ பெரிய உத்திரத்தை எடுத்து போட கற்றுக்கொள். ஆமா, நீ எந்த செக்குலர் காலேஜ் படிச்சாலும் இது கற்றுக்க முடியாது. MBA படிச்சாலும் கற்றுக்க முடியாது. இன்ஜினியரிங், டாக்டர், இதெல்லாம் உலக படிப்பு. என்னதான் 10 டிகிரி 10 PhD படிச்சா கூட இந்த மாதிரி இதெல்லாம் செய்ய முடியாது. ஏசு கிட்ட வந்துதான் அதெல்லாம் கத்துக்க முடியும். புரியுதா? நீ படிப்பே அறியா இருக்கலாம், சாதாரண குடும்பத்தில் வந்திருக்கலாம். இந்த உத்திரத்தை எடுத்து போட வகை பார்ப்போம், எடுத்து போட கற்றுக்கொள்ளணும். நல்லதா கெட்டதா? அந்த உத்திரம் தான் உன்னை அழிச்சுக்குது. அந்த பாவம் மரம் தான் உன்னை திடீர்னு கொண்டு இந்த உத்திரத்தை வச்சுட்டு பிசாசம் வாழ்க்கையில் வந்து திடீர்னு கொண்டு அழிச்சுக்கிறான். அந்த பிசாசை எடுத்து போடணும், அந்த பாவத்தை எடுத்து போடணும், அந்த மரணத்தை, வியாதியை, தரித்திரத்தை, பாதாளத்தெல்லாம் எடுத்து போட கற்றுக்கொள்ளணும். கையை தட்டு. அப்போ உத்திரத்தை எடுத்து போட வகைப்பா. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லுகிறது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடுன்றார் பாரு. உத்திரத்தை என்ன பண்ணலாம்? எடுத்து போட்டுடலாம். எடுத்து போடுப்பா. முதல்ல உன் கண்ணிலே உத்திரத்தை வச்சு இன்னொரு கண்ணு வச்சு திரும்ப பாத்துக்கிறேன். அப்போ எடுத்து போட முடியுமா? முடியாதா? பாவத்தையும் மரணத்தையும் வியாதியும் தரித்திரத்தையும் அவமானத்தையும் வைக்கத்தையா? கையை தட்டு. அல்லேலூயா. அப்போ நல்ல செய்தி என்னன்னா, என் வாழ்க்கையே பாயா போச்சு, பிசாசு வந்து என் வாழ்க்கையில புகுத்து வியாதியும் வறுமையும் தரித்திரத்தெல்லாம் உத்திரம் மாதிரி பெரிய பெரிய உத்திரமாக கிடக்குது என் வாழ்க்கையில. என் கண்ணுன்னா வாழ்க்கை, குடும்பம், தொழில், வியாபாரம், இந்த உத்திரம் வந்து தொல்லை குத்துங்குது. இந்த பாவமும் வியாதியும் வறுமையும் தரித்திரமும். அப்போ இதை எடுத்து போட கற்றுக்கொள்ளணும். அதுக்கு இயேசு கிட்ட வரணும். இயேசு கிட்ட வராதே எடுத்து போட முடியாது. ஏன்னா இயேசு கிட்ட வரலன்னா ஆட்டோமேட்டிக்கா பிசாசு கிட்ட தான் இருப்போம். அவன் ஒவ்வொரு உத்திரமா போட்டுட்டு இருப்பான். கண்ணில் போட்டு ஒன்று அழிக்கிற வெளியே விட மாட்டான். வியாதியும் வறுமையும் தரித்திர கூத்துக்கு வாய்நாளெல்லாம் போட்டிருப்பான் உத்திரத்தை. கண்ணில் நிம்மதியா இருக்க முடியாது. அப்போ அந்த கண்ணில் இருக்க அந்த உத்திரத்தை எடுத்து போன யாருக்கிட்ட வரணும்? ஏசுதான் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவங்கள எல்லாம் என்கிட்ட வாங்க. எதுக்கு வாங்க? உங்க கண்ணில உத்திரத்தை போட்டுக்கிறான் பிசாசு. அந்த உத்திரத்தை உங்களால் எடுத்து போட முடியாது. என்கிட்ட வந்தாக்கா நான் சுலபமா எடுத்து போட. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அதன்படி. ஆமா, அப்போ கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா அந்த உத்திரம் தானா உங்க கண்ணு விட்டு பயந்து போயிடும், ரிலீஸ் ஆயிடுவ. சொன்னாரா இல்லையா? அப்போ உத்திரத்தை எடுத்து போட கற்றுக்கொள். நீ உலகத்துல எங்க போனாலும் வாய்ந்தரலாம். எங்க போனாலும் எல்லாருடைய கண்ணில் உத்திரத்தை வச்சுதான் தெரிஞ்சுக்கிறாங்க எல்லா ஜனங்களும். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து, ஆமா, பாவம் செய்து தேவ மகிமையாற்றவனுக்குள்ள உத்திரம், பெரிய பெரிய உத்திரம் இருக்கும். வியாதி உத்திரம், சாப உத்திரம், மரண உத்திரம், தரித்திர உத்திரம், கடன் தொல்லை, என்னென்னோ உத்திரம் கிடைக்குது. ஏன் பாவம் எத்தனையோ உத்திரம் இருக்குதா இல்லையா? பலவிதமான உத்திரத்தை வச்சுதான் தெரிஞ்சுக்கிறான். கட்சியில தாங்க முடியாது, என்ன பண்ணிக்கிறான்? கட்சியில தற்கொலையும் பண்ணிக்கிறான் பாரு. உத்திரத்தை எடுத்து போட முடியலன்னா தாங்க முடியலப்பா. தொல்லை, கடன் தொல்லை தாங்க முடியலப்பா. வெக்கம் தாங்க முடியல. வியாதி, வறுமை, கட்சியில் என்ன பண்றான்? பிசாசு ஆலியை கொண்டுறான். திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று. ஆமா, அந்த உத்திரம் இருக்க பிசாசுக்கு உங்க மேல அவன் திருடின்னு கொண்டு அழிச்சுன்னு இருக்கிற காரியத்தை செய்துட்டு இருப்பான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் ஆக மொத்தம் பாயிண்ட்ல வரணும். எதுக்கு வரணும்? ஆக மொத்தம் இயேசு பாயிண்ட் வந்து இருக்கிறாரு. நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக அந்த ஜீவ வார்த்தை, அந்த ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், அது தேவனுடைய உத்தரம். அது பரிசுத்தமான உத்தரம். பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவ உத்தரம். அது பரலோக உத்தரம். அந்த உத்தரத்தை வைக்கணும்.
அந்த இயேசு உள்ளத்துல ஏத்துக்கணும். அந்த இயேசு உள்ள வந்தாக்கா இந்த உத்தரம் என்ன ஆகுது? நீக்குதான் பயந்து போய் எடுத்து போட்டுறாரா? பாவத்தை எடுத்து போட்டுறாரா? அவருக்கு இயேசு என்று பயிரிடுவா. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பா. பாவங்களை நீக்கிறார் நம்பர். அதுதான் இயேசுன்னு பேர் வைக்கிறார். அவர் மரியாள் கிட்ட சொல்றாங்களா இல்லையா? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அந்த உத்திரத்தை பிசாசு கொண்டு அந்த உத்திரம், அந்த துரும்பு உன் கண்ணு ஊத்திட்டே இருப்பாரு. கண்ணுல உத்திரம் தான் நிம்மதியா இருக்க முடியாது. உன் வாழ்க்கையை கெடுக்குது, சமாதானத்தை கெடுக்குது, துன்பத்தை கொடுக்குது, வேதனையை கொடுக்குது. இந்த பாவங்களை நீக்கி அந்த உத்திரத்தை நீக்கி பரிசுத்த ஆவியை அனுப்பி உன்னை ஃப்ரீ ஆகிடாது. கண்ணு என்னது? சமீபத்துல கண்ணு பார்வை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல பொறை எடுக்கிறாங்க. பொறை வயதானவங்களுக்கு போய் ஆபரேஷன்ல போய் அந்த பொறை எடுக்கிறாங்க பாரு. பொறை எடுத்துட்டு அப்படியே ஃப்ரீ ஆயிட்டாங்க. அது எடுக்காத வெளியே அவங்களுக்கு வேதனையாவே இருக்கும். வயசானவங்களுக்கு பாத்தீங்களா கண் ஆஸ்பத்திரியில அவங்களுக்கு பொறை ஏறிட்டு இருக்குது. அது இருக்கிற வெளியே நிம்மதியா இருக்கும்ல. அதுக்கு என்ன பண்றாங்க? கஷ்டப்பட்ட கட்சியில போய் ஹாஸ்பிட்டல் போய் அவங்க ஏகப்பட்ட டெஸ்ட், 4 கணக்கா டெஸ்ட் இருக்கு. டாக்டருங்க எடுத்து இது பொறையேற்றுக்குது, சீக்கிரமா ஆப்ரேஷன் பண்ண உடனே ஆப்ரேஷன் பண்றாங்க. ஒரு நாள் தங்க வச்சு என்ன பண்றாங்க? கண்ணுங்கிற அந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாருங்க அந்த பார்வை நல்லா வந்து ஃப்ரீ ஆயிடுறாங்க. கண்ணு உறுத்தல் எல்லாம் போயிடுது. இப்போ இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அந்த பொற மாதிரி சகல பாவங்களை நீங்கினாதான் கண்ணு என்ன இருக்கும்? தெளிவா இருக்கும், நிம்மதியா இருக்கும். கண்ணுல நம்பிச்சல் எரிச்சல் கண்ணு நிம்மதியா இருக்க முடியாது. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில அந்த உத்திரம் பிசாசு கொண்டு வந்த உத்திரம் எல்லாம் நீக்கி போடலன்னா நீ நிம்மதியாவே வாழ முடியாது. அதனாலதான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ள எல்லோரும் வந்து என்ன பண்ணுங்க? நானே ஜீவப்பா, இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை, இந்த அப்பம் என் சரீரமா இருக்கிறது, இந்த ரத்தம் இந்த திராட்சை ரசம் என் ரத்தமா இருக்குது. அப்ப என்னன்னா அவர் சரீரம் தான் பாவத்துக்கு பரிகாரம். அவர் சரீரத்துல என்ன கண்டுக்குது? நன்மத்தை கண்டுக்குதா? ஜீவ கண்டுக்குதா? இயேசு கண்டல. அவர் ஜீவன் உள்ளவரு. பாரு நல்லா கவனி. அவர் நன்மத்தையும் அறியத்தக்கவர் கிடையாது. நன்மத்தையும் அறியத்தக்கவர்னாக்கா முத்திரம் வந்து பிசாசு முத்திரம் தான் இருக்கும். நம்ம ஆதாம் ஏவாள் வழியா நன்மத்தை மீதே கொண்டு வந்துக்கிறோம். அதனாலதான் நம்ம கண்ணுல உத்திரம் இருக்குது. வியாதி வரும்போது தரத்துல நம்ம வாழ்க்கை இருக்குதா இல்லையா? இப்போ இயேசு வந்து நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக இவர் வந்து நன்மத்தையுமே கிடையாது. இயேசு அவர் ஜீவ கண்ணியே கொடுக்கிறாரு. நம்ம அந்த கண்ணு தேவனுக்கு ஆதாம் முழு உலக ஜீவனை கொடுத்தாங்க. இந்த கண்ணுல இருக்கிற பிசாசு உத்திரம் ஓடிய போட்டு பசுத்தாய் வந்து இருக்குது. கண்ணு சூப்பராயுது, வாழ்க்கை சூப்பராயுது. இப்ப கிறிஸ்துக்குள்ளே இரு. கையை தட்டு. அல்லேலூயா. இப்போ நீ போய் என்ன பண்ணு? மற்றவனுக்கு இருக்க சகோதரிக்குள்ள இருக்கிற உத்திரத்தை கண்ணெல்லாம் எடுத்து போன வகை பாரு. முதல்ல நீ கிளீனாரு. ஆமா, சோறு இருந்தாதான் சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நீ கரெக்டா இருந்தாதான் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். நீ கிறிஸ்துக்குள்ளே இல்லாம நீ அநியாயம் ஜெயிச்சுக்கிட்டு நீயே பெரிய பெரிய உத்திரத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு உன்னை பிசாசு தோத்துறேன் அது தோத்துறேன்னாக்கா அவன் தான் மழைக்காரன். அவன் மூலமா இது வரும். நீ கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. நீ ஜீவ விச்சத்துக்கு நீல வரணும். ஜீவ ரத்தத்தை லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் தேவனுக்கு ஆதாம்ல இருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணும். சொல்ல என்ன ஆட்டோமேட்டிக்கா அந்த உத்திரம் அழகைத்து ஓடியே கூடும். பசுத்தாய் வந்துருவாரு. பசுத்தாய் வந்தா சமாதானம், பாவத்துக்கு பரிகாரம், தேவ நீதி, தரித்திர ஜீவ ஐஸ்வர்யம், வியாதிக்கு ஆரோக்கியம் வந்துடும். மரணத்துக்கு உயிர் பரலோகர் எல்லா ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா கட்சியில நீ போய் அப்படி நின்னாவே போதும். அப்படி ஜனங்களை அப்படி பார்த்தாவே போதும். இப்படி ஒன்கண்ணா பார்க்க மாட்டேன். கண்ணை ஊட்டி பார்க்கறது. ஆதாம் போல பார்த்தவன் என்ன நகை அவ்வளோ போட்டுக்கிறாரு, ட்ரெஸ் நான் இவ்வளோ பெரிய ட்ரெஸ் என்ன இவ்வளோ பெரிய வீடு கட்டிக்க பொறாம இந்த மாதிரி கண்ணெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். என்ன வண்டி சூப்பரா இருக்குது. எல்லாமே ஒன்கண்ணாவே இருக்கும். உள்ள உத்தரம் இருந்தாக்கா. அப்போ இயேசு கண்ணு இருந்தாக்கா அளவற்ற அன்புதான் போகும் ஜனங்களுக்கு. இயேசு ஜீவன் பரிவு தேவனுக்கு உன் கண் பார்க்கும் போதே கண் பட்டாலே கர்ப்பன் சொல்ற மாதிரி உன் கண்ணிலே ஜீவன் போச்சுனாக்கா அவனுக்குள்ள அசுத்தாவி பசுத்தாவி வந்து அவன் நல்லாவே ஆகிடும். அவனை பார்த்தானா
அல்லேலூயா. கவனி, அப்போ ஆதாமின் கண் இருக்க கூடாது. யாருடைய கண் இருக்கணும்? இயேசுவின் கண் இருக்கணும். எப்படி ஆதாம் பிசாசு கண்ண வர நன்மை தீமை கண்ணியை சாப்பிட்டதுமே கண்ணு பிசாசு கண்ணா போச்சு. பிசாசு வார்த்தை கேட்டா பிசாசு கண்ணா போடும். இயேசு வார்த்தை கேட்டா இயேசு கண்ணா. இயேசு வந்து ஜீவித்த கண்ணி, பிசாசு வந்து நன்மை தீமை பாவ கண்ணு சாப கண்ணு மந்த கண்ணு தத்திர கண்ணு. கட்சியில் கண்ணே கூண்டாகி போயிடுது. குட்டு கண்ணி என்ன பண்றாரு? திறக்கிறாரு. சாபத்தால குட்டு கண்ணாகி போகுது, செவிட்டு காதாகி போகுது, அப்புறம் வாய் பூமியா போகுது. பிசாசு உள்ள வந்தா, உத்திரம் இருந்தா, பாவம் வந்தா, அப்புறம் வியாதி, ஹார்ட், லங்ஸ், கிட்னி எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டே இல்லையா? பிசாசு வந்திருந்தா அப்ப எல்லாமே மோசமா போயிடுது. அப்போ ஆதாமுக்குள் பிறந்தனி கிறிஸ்துவுக்குள் வர அந்த கிறிஸ்து நானே வழிய சத்தியமா. ஆமா, அந்த ஜீவன்ல தேவ நீதிக்கு உழித்ததல். இயேசு பாவத்தின் சம்பளம் மன்ன கிடையாது. அந்த தேவ நீதிக்கு உழித்ததுல தேவனுக்கும் ஆதாமுக்கும் முழு உலக இந்த வந்து எப்பவுமே மறக்கூடாது. நன்மை தேவை கிடையாது. தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு தான் அந்த உத்திரத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறான். அந்த உத்திரத்தை வச்சு 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 காலமெல்லாம் சிறிய வயசு, வாலி வயசு, திருமண வயசு, கவனி புதித வயசு, வாழ்நாள்லாம் வர திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறானே என்று நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். அப்போ இயேசு எங்க போனாலும் என்ன பண்றாரு? முன்பின் ஆராய்ச்சியே பண்ணுகிறார். எல்லாம் ஆதாம் வழியா பிறந்தவன், படிச்சவன் படிக்காத ஏழை பணக்கார அரசு எல்லாரும் பார்த்து நாடே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக அவன் அந்த ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்கிறாரு. உடனே என்ன ஆகுது? 38 வருஷமா ஒருத்தருக்கு என்ன ஆயிடுச்சு? பேசா உலகத்துல வியாதி இருந்துச்சா இல்லையா? அந்த வியாதி என்ன ஆயிடுச்சு? இயேசு பார்த்ததுமே உத்திரத்தை எடுத்து போட்டாரா இல்லையா? அந்த வியாதியை எடுத்து போட்டாரு பாரு, என் தழும்புகளா. அப்போ இயேசு தன்னுடைய உத்திரத்தை, தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய ரத்தத்தை கொடுக்கிறார். அவன் பேர் சொல்லி தேவனை கொடுக்கிறாரு. நம்முடைய பாவம் தேவனையும் ஆதாம் வந்து முழு உலகத்து பாதிக்குது பிசாசு. உடனே குத்திரமாவே இருக்குது. பிசாசு வியாதியே வச்சுக்கிறான் 38 வருஷமா. இயேசு எப்படிப்பட்டவரு? இயேசு நன்மை தீமை உள்ளவரு, ஜீவன் உள்ளவரா? அவருக்குள்ள பாவம் இருந்துச்சா? அவருக்குள்ள என்ன இருந்துச்சு? ஜீவ விச்சத்து கட்டிதான் இருந்துச்சு. பரிசுத்தம் தேவ நீதி உயிர்த்து தான் இருந்துச்சு. அதனால அவர் என்ன பண்றாரு? போரத்துல எல்லாம் உத்திரத்தை எடுத்து போடுறாரு, துரும்ப எடுத்து போடுறாரு, பிரச்சனை எடுத்து போறாரு, அசுத்தாவி தோத்துறாரு. அப்போ அந்த ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை எனக்கு குத்துட்டாரு சிலுவையில. உனக்கு முழு உலகத்தை குத்துக்கிறாரு. அந்த ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை தேவ நீதிட்டு உயிர்த்ததுல பிதா குமார் பசுத்தாவிங்க ஆதாம் வந்து முழு உலகம் குத்தாங்க. இப்போ உள்ளக்கிற உத்திர என்ன பண்ண எடுத்து போடுவாரு? பிசாசு போயிட்டானே போக மாட்டானா? அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்துருவாரு. அவர் உத்திர மாதிரி வந்து பசுத்தாய் எங்கேயோ அங்க விடுதலை உண்டாயிடும். கையெழுத்து அல்லேலூயா. இப்போ நான் எப்படி இருக்குன்னா, நான் இயேசு ஏற்றுக்கிட்டேன். அரைகுறை இயேசு இருக்கு ஏற்றுக்கூடாது. எங்க பார்த்தாலும் பகை கசப்பு வைராகியம் இதெல்லாம் காட்டிட்டு இருந்தேன்னா இயேசு ஏற்றுக்கிட்டு புரோகிதம் இல்லை. இன்னும் உத்திரம் பிசாசு இடம் கொடுத்து பிசாசா இருக்கிறீங்க பாரு. வெறுப்பு கசப்பு சுய நீதி அநீதி எல்லாம் இருக்கக்கூடாது. அப்ப எனக்குள்ள என்ன இருக்கும்? இயேசு நான் சபிக்கிறவங்கள ஆசீர்வதிக்கணும், பகைக்குள்ளுக்கு நன்மை செய்யணும், சத்ருக்களை சிதைக்கணும், துன்பப்படுறது ஜபம் கிறிஸ்துவ கொடுக்கணும். ஆகமத்துல சத்ரு ஆதாம் மூலமா பொறுத்த சத்ருவா இருக்கும்போது சத்ருக்களே இயேசு சிநேகத்தை காட்டணும். நம்ம சிநேகிற இயேசு சிநேக ஜீவனத்துமே குத்துறோம். உள்ளகிற சத்ரு துரும்பு அந்த உத்திரத்தை ஓடியக்கூடாது. சுத்தாவி உங்களை சபிக்கிறவர்கள நீ என்ன பண்ண? இயேசு ஜீவன் பரிவர்த்தனை கொடுத்து ஆசிர்வதிச்சாக்கா அவனுக்குள்ள சாபம் ஓடினா அந்த சாபம் உன்னை பலிக்காது. நீ கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற உங்கள் பகைகளுக்கு நன்மை செய்ய இயேசு ஜீவன் பரிவர்த்தனை ஜீவனை கொடுத்து நன்மை செய்தா அந்த பகைக்கிற உத்திரம் அந்த பிசாசு ஓடியக்கூடாது. துன்பப்படுவது நிதி கிறிஸ்துவை கொடுக்க வேண்டும். அந்த கிறிஸ்துவை ஜெயிக்க யாராலும் முடியாது. எந்த உத்திரமோ எந்த பிசாசு உத்திரமோ இயேசு ஜீவனை ஜெயிக்க முடியாது. ஜீவ சர ஜீவனத்தை ஜெயிக்க முடியாது. அப்போ நீ முதல்ல ஜீவ விச்சத்துல வரணும். எப்படி பிசாசு கிட்ட போய் பிசாசு வார்த்தையை நல்ல தேவகனியை பறித்தாய் புஷித்தாய். இப்போ இயேசு கிட்ட வந்து ஜீவ வார்த்தையை ஜீவ அப்பத்தை பறிக்க இயேசு ஜீவனை ஏற்றுக்கொள்ளணும். சுலமா கஷ்டமா? சுலமா கஷ்டமாப்பா இயேசு கிட்ட வர்றது? ஆமா, 2 பேரும் சுலபம் தான். அப்படி செத்த சுயாதீனம் கொடுத்துக்கிறேன். நீ பிசாசு கிட்ட போய் பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தேவை நல்லவன் தெய்யவன். நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவன். பாவத்தின் சம்பளம் மனத்திலே இருந்தாக இருக்கலாம். ஆனா பிசாசு வாழ்நாள்லாம் விருந்தாளி, அழையா விருந்தாளி. உனக்கு சொந்தக்காரனா இருந்து அவன் வந்து என்ன பண்ணுவான்? நல்லது செய்ய தெரியாது. அவன் பேரே பிசாசு. அவன் செய்தெல்லாம் கெட்டதாக இருக்கும்.
அப்படிப்பட்ட பிசாசு ராஜ்யத்தை விட்டுட்டு இயேசு கிட்ட வந்து இயேசு நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜீவ சரீரம் அந்த தேவ நீதிட்டு உயிர்த்தல தேவன் தனக்கு உலகம் இவ்வளவு செஞ்சுனா சொல்லாம கொள்ளாமலே அந்த உத்திரத்தை எடுத்து போடுவாய். அசுத்தாய் சாப பாவமான அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வந்து அப்புறம் நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் வார்த்தைகள் அவனில நிலைத்திருக்கணும். அப்புறம் திருப்பி வந்து பிசாசு கிட்ட வந்து பிசாசு கட்டி சாப்பிட்டா திருப்பி பிசாசு உத்திரம் தான். அப்போ கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கணும். 24/7 வாரத்திலே 4 மாசத்துல 30 வருஷத்துல 365 நாளும் பிரசங்கத்தை கேட்கும்போது மட்டும் நல்லா ஃபயரா இருக்குது. ஜீவனை பத்தி நல்லா பிரசங்க போயிட்டு அப்புறம் திங்கள் செவ்வாய்னாக்கா உணர்வே இல்லாத இருக்கக்கூடாது. கான்சியஸா தாவீது கர்த்தரை நான் எக்காலத்துல அவர் துதி எப்போதும் என் நாவு நாள்தோறும் உமது நீதியும் உமது துதியும் சொல்லிக்கிட்டே இருக்குமா. அந்த எக்காலத்தை என்ன நேரத்தில் பாருங்க, நாத்திகம் 2 மணி நேரம் பிரசங்கம் கேட்கும் போது மட்டும் கிடையாது, எக்காலமும் என் நேரமும் 24/7 ஜீவ விச்சத்துக்கு தேவனுக்கு தனக்கு அளவற்ற அன்பு. தேவன் தனக்கு ஆதாமும் சொல்ல சொல்ல பிசாசு சூத்திரம் போ தாவீது வர வர விருத்தி எழுந்து ஆடு மேய்க்கிட்டு ராஜாவை உயர்த்து பண்ணானா இல்லையா? ஆமா, அதே மாதிரிதான் யோசேப்பு சிறைச்சாலையில இருந்து எகிப்துக்கு அதிபதி ஆகிறான். கத்துடைய வசனம் யோசேப்போடு கூட கத்தர் இருந்தா அந்த ஜீவத்தோடு தேவன் தனக்கு கொடுத்தா கத்தர் தான் இருப்பாரு. நல்ல தேவன் கொடுத்தா பிசாசு தான் இருப்பான். அவன் உத்திரத்தை போட்டுக்கிட்டே இருப்பான், தடையை போட்டுக்கிட்டே இருப்பான். அந்த உத்திரவனை தொல்லை பண்ணிட்டே இருப்பான். வியாதி வன்மை தரித்திரம் உள்ள தரித்திரம் யுத்தரம், வியாதி யுத்தரம், அவமானம் யுத்தரம், உத்தரமா இருக்கும். ஒரே பிரச்சனையாவே இருக்கும். அப்ப கிறிஸ்து தேவ நீதி உயிர்த்தல், பாவ யுத்தத்துக்கு தேவ நீதி, மனது உயிர்த்தல், தரித்திரத்துக்கு ஜீவ ஐஸ்வர்யம், சாபத்துக்கு வாக்குத்தத்த ஆசீர்வாதம், வாதாத்துக்கு எல்லாமே பரிகாரம் யுத்தரம், இயேசு ஜீவன் பரிவர்த்த ஜீவன். அந்த பிதாவுக்கு ஆதாமுக்கு முழு சொல்லும் போதே ஆட்டோமேட்டிக்கா யுத்தரம் பிசாசுக்க எடுத்து போடுவாய். யுத்தரத்தை பாவ யுத்தத்தை பிசாச. அப்போ அப்படிதான் இயேசு மத்திய பார்க்கலாம் எங்க போன நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக பிசாசு உத்திரம் ஓடி புத்தா இல்லையா? ஒருத்தர் எத்தனை விசாரிச்சு யார் அவன்? அவனுக்குள்ள எத்தனை யுத்தரம் இருந்துச்சு? எத்தனை யுத்தரம்? 2000 யுத்தரம். ஒரு யுத்தரம் இவ்வளவு பெருசுக்குது உலக. அது மாதிரி 2000 உலகம் வந்து அவன் கண்ணில தான். அவன் கண்ணு எப்படி இருக்கான்? நிம்மதியா இருக்க முடியுமா? கண்ணு நிம்மதியாவே இல்லை. நிம்மதியா தானப்பாவன் தன்னை தானே காய பத்தி துணியே போட முடியல, வீட்டுல உட்கார வைக்க முடியல. அவனை துரத்தி விட்டாங்க. கட்சியில் எங்க வந்து இருந்தான்? கலர் தொட்டு தானே கவனி பின்னாடி ரொம்ப பாரு. அண்ணன் சொல்ல வேண்டியதான் அந்த ரெண்டு லைனு முக்கியமான விஷயம் தான் தம்பி. உலகத்துல எங்கேயுமே கேட்க முடியாது இந்த செய்தியை. ஆமா, சீரியஸா கேளு. கோடி ரூபாய் கொடுக்கணும் இதெல்லாம் கேட்கறதுக்கு. ஆமா, அவன் உப்பு சப்பு இல்லாதெல்லாம் சொல்லிக்கிட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான். இந்த மாதிரி சத்தியத்தை எங்கேயுமே கேட்க முடியாது. அதனால கூத்து கவனி புரியல கூட கவனி, அப்புறம் கட்சி நல்லா புரியும். அப்போ அந்த லேகோன் பிசாசு ஆதாம் வியாபாரம் தாய் கூட தாய் என்னை பாவத்தில் துர்குணத்தில் உருவானேன்னு சொல்லிட்டு ஏதோ பாவம் செஞ்சுக்கிறான். சபிச்சானோ நீ ஏதோ நன்மை தீமையில இருந்துக்கிறான். அப்புறம் தீமையான காரியம் அதிகமா செய்ய பிசாசு மேல பிசாசு, உத்திரம் மேல உத்திரம், ஏகப்பட்ட உத்திரம் வந்துச்சு அவனுக்கு. அப்புறம் நிம்மதியால அடிக்குது, நொறுக்குது, கொலை பண்றது, இந்திருக்கு மாதிரி இருக்காதா, சபிக்குது, குடி கூத்து எல்லாம் அசுத்தாவி இருந்துக்குது அவங்ககிட்ட. கட்சியில கலர் தோட்டத்துல போய் தன்னை தானே காயப்படுத்துகிறான். இயேசு பார்த்தார். இயேசுதான் இந்த வசனத்தை சொல்றாரு, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரே நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். இப்ப இயேசு சகோதரன் யாரு? ஆதாம் மூலமா வந்தவன் லேகோனு. இயேசுக்கு சகோதரன். இயேசு நமக்கு மூத்த அண்ணன் தெரியுமா? இயேசு நமக்கு சிநேகிதராகிறாரு, சகோதராகிறாரு, மனவாளாகிறாரு, அப்பாவாளாகிறாரு. அப்போ அவனை பார்த்ததுமே சகோதரன் திருப்பி விசாரிச்சுக்கிறது. இவர் வந்து இயேசு, இவர் ஏற்கனவே இயேசு என்னிடத்தில் பாவம் உண்டு உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூட சொன்னார். பாவமே இல்லை இயேசு இல்ல. இயேசுக்குள்ள என்ன இல்ல? பாவமே இல்லை. நம்மளா ஐயோ இயேசு மாதிரி பாவமே இல்லை. என்ன இல்லை அவருக்குள்ள? நன்மை தீமையே இல்லை. நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் சொல்ல மாட்டார் இயேசு. யாரை பார்த்தாலும் நான் நல்லவனுக்கோ ஜீவன் நல்லவன்
அவ்வளவுதான். கையை தட்டி அல்லேலூயா. அதான் பாவம் இல்லாத வாழ்க்கை. நன்மை தீமை அறியத்தக்க பாவத்துக்கு மறிச்சு ஞானசாரம் என்னது? நன்மை தீமை பாவத்தின் சம்பளம் மாதிரி தேவ நீதிக்கு ஜீவ விச்சத்தில் வருதான் தேவ நீதியான வாழ்க்கை. அந்த மாதிரி நீ கூட வாழ முடியும். நம்ம எல்லாம் பிசாசு சாயல் உண்டாக தேவடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்டார்கள். பிசாசுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா பிசாசு வார்த்தைக்கு கனியை சாப்பிட்டா பிசாசு போல நன்மை தீமை வரலாம் மாட்டோம். அப்போ ஜீவ சுவாசம் தேவ நீதிக்கு உழித்தது. தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்தை கொடுத்தாங்க. நீ கூட ஜீவன் உள்ளவனா இருக்கலாம். பாவம்க்கு மரண நீ பசுத்தவானா இருக்கலாம். இப்ப நீ கிளியரா இருந்தேனாக்கா, இப்ப ஏசு கிளியரா இருக்கிறார். ஜீவ வச்சிருக்கிறாரு. அவனை பார்த்ததுமே என்னடா 2000 உத்தரங்குதுப்பா, எப்படிப்பா சம்பாதிச்சேன், இவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? அவனை பார்த்ததுமே மலையை நோண்டி எழுப்பிச்சாரு. அத்தனை உத்தர பிசாசு வர்றதுக்கு. அவனே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் அவனுக்காக தன்னையே கொடுக்கிறாரு. கொடுக்குமா இல்லையா? அவருக்குள்ள என்ன இருக்குது? ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். அது அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுத்தா, இவருக்குள்ள இருக்கிற ஜீவன், இவருக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ விச்சத்துக்கே அவன் பூஜித்து தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஒரு ஜபத்தை பண்றாரு. தண்ணியே கொடுக்குதான். இப்போ கொடுத்ததுமே பிசாசு என்ன பண்ணிச்சு? ஐயோ ஜீவன் வந்துச்சு உள்ள. இவன் ஜீவ சார் நன்மை தீமை சரத்தினால 2000 உத்திரம் நம்ம வச்சிருந்தோம். பிசாசு பாக்குது. இப்போ ஜீவ சரம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லட்சம், ஜீவ கிட்டே தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறாரா இல்லையா? அவன் பேர் சொல்லி கொடுத்ததுமே என்னாச்சு? அத்தனை விசுவாசம் 2000 ஓடிச்சா இல்லையா? உடனே அத்தனை உத்திரம் அப்படியே கைண்டு 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 ஓடினாங்க. அங்க ஒரு பண்டி கூட்டம், அந்த பண்டி கூட்டத்தை போய் அது மாட்டே போச்சு. கையது சூப்பரா சூப்பரா கிளீன் பண்ணார் பாரு. அவனை உத்திரம் துரும்பு எல்லாத்தையும் கிளீன் பண்ணுமே. இப்போ அவன் மேல என்ன வச்சு? அவனுக்கு பசுத்தாவி வராரு. அசுத்தாவி போயிடுச்சு. கிறிஸ்து தேவன் தனக்கு அசுத்தாவி பசுத்தாவி என்னன்னா சொஸ்த புத்தி அடைந்தான். மார்க் 5ஆம் அதிகாரத்தை போய் வாசிக்கணும். நமக்கு நேரம் இல்லப்போ. அவனுக்கு என்ன வச்சான்? சொஸ்த புத்தி என்னது? அப்படியே கத்தின்னு கூக்குள்ளிட்டு கட்ட கட்ட வார்த்தையா போய் சப்சின்னு தானே அந்த ஏரியாவே, அந்த ஏரியாவே கலக்கினு தானோ. 2000 பிச்சுக்கினு அந்த பக்கமே போறதுக்கு பயப்படுவாங்க. அவ்வளோ பொல்லாத மனுஷன் அதுக்கிறான். இப்போ சொஸ்த புத்தி வந்ததுன்னு என்ன புத்தி? அன்பு, மன்னிப்பு. இயேசு சுபாவம் வந்து யாரை பார்த்தாலும் மன்னிக்கிறது, யாரை பார்த்தாலும் அன்பு. தேவன் இது உயிர்த்தது ஜீவ வார்த்தை தேவனுக்கு வந்தது. இங்க பாரு, நிம்மதியா தூக்கிட்டு போனா இல்லையா? அதுக்கு முன்ன 2000 வருஷம் தூங்கவே முடியல. கல்லர் தோட்டல ராத்திரி மகள் தன்னை தானே காயப்பட்டுக்கிறான். இப்போ அத்தனை யுத்தம் கைட்டு போன கிறிஸ்து உள்ள பசுத்தாய் வந்ததுமே உடனே வஸ்திரம் தரிக்கிறாங்க. நிர்வாணம் வஸ்திரம் கம்முன்னு வஸ்திரம் மாட்டிக்கிட்டான். மாட்டிக்கிட்டு என்ன பண்ணா தெரியுமா? இயேசு பார்த்து உட்காந்துட்டான். ஐயா நான் கூடவே வரேன் சொன்னானா இல்லையா? வச்சுக்கிட்டு வசந்த ஐயா நான் கூடவே வந்துருங்க ஐயா. இயேசு உள்ள வந்தா இயேசு கூட தான் போவீங்க. பிசாசுல பிசாசுலேயே போய் போகாத இடத்துலலாம் ஆகாத இடத்துல போகாத இடத்துல மோசமான இடத்துலலாம் போய் நிற்பீங்க. போய் பிசாசு வேலையெல்லாம் பார்த்துருவோம். ஏசு கூட வரோம். ஏசு என்ன சொன்னாருமா? எப்பா கர்த்தர் உனக்கு இறங்கி செய்து ஒருத்தவங்க இனத்தாரும் வீட்டாரு போய் ஊழியம் செய்யு அனுப்பிச்சு விட்டாரு. அவனை தெக்க போலி என்கிற பட்டணம்னா தெக்க போலினா 10 பட்டணங்கள் 10 தேசங்களை போய் ஏசு தனக்கு போய் பிரசவம் பண்ண ஆரம்பிச்சிட்டானா. என்ன பண்ணிக்கிறான்ப்பா? இவனுக்குள்ள இருந்து உத்திரம் போயிட்டு மற்றவங்க உத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டானா இல்லையா? போய் என்ன பண்ண? கர்த்தர் இறங்கி செய்ய ஜீவ சொல்ற ஜீவனத்தை தான் கொடுத்தாரு அவனுக்கு. அதுதான் போய் ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு இருக்கிற பிசாசெல்லாம் தோத்தாரு. கையை தட்டி அல்லேலூயா. முதல்ல இவனுக்குள்ள இந்த உத்திரத்தை பாவன்ட்டு மறந்து பசுத்தாய் இறங்கி 100 பிசாசமான அந்த லேகோன் பிசாசா இருந்தவன் 100 இயேசு பிள்ளையா மாறிட்டான். ஜீவ வச்சதுக்கு மாறிட்டான். இப்ப ஜீவனை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தது தக்க போல போய் அவன் பிரசங்கத்தெல்லாம் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அசுத்தாவில போய் பசுத்தாய் வந்து தேசத்துக்கே ஒளிய பூமிக்கே உட்கார்ந்துக்கிறான். அவன் ஊழியத்தை வந்து பைபிள்ல எழுதல. நான் நினைக்கிறேன் புதிய ஏற்பாட்டு பவுல் மாதிரி ஊழியம் செஞ்சிருப்பானா இல்லையா? ஆமா, அவன் இயேசு எனக்கு இறங்கி தன்னையே கொடுத்தாரு. என்னை பார்த்ததுமே என்னை சபிக்கல, என்னை நிந்திக்கல, தூச்சிக்கல, ஜீவனையே அன்பையே கொடுத்தாரு. அத தேவன் தனக்கு அசுத்தாய் போயிடுச்சு. இப்போ அவர் தான் எனக்கு இருக்கிற அந்த இயேசு உனக்கு சொல்றேன். இயேசு சொல்லியிருப்பான் போறது ஜீவன் தேவன் போறதெல்லாம் அசுத்தாய் போய் திரும்பலாம் உத்திரால சாபப்பா வியாதி வரும் தத்துலாம் அந்த 10 நாடுகள் 10 பட்டங்களை போய் பிரசவம் பண்ணானா. உலகத்துக்கே ஒலி ஆயிட்டான். கையை தட்டி அல்லேலூயா. அப்போ நீ கூட இதே கேஸ் தான், நான் கூட அதே கேஸ் தான். என் தாய் என்னை பாவத்தில்
துர்குணத்தில் ஒரு மந்திரவாதி ரட்சிக்கப்பட்டு இயேசு எடுத்துக்கிட்டு ஞானசாரம் எடுத்துக்கிட்டாராம். உண்மை கதை. இயேசு மந்திரம்லாம் தெரிஞ்சது. சுடுகாட்டில் ராத்திரியில் 12 மணிக்கெல்லாம் போய் மட்டை எடுத்து ஓடி எடுத்து மையெல்லாம் வச்சு மந்திரம் பண்ணவர். அவர் இயேசு பற்றி சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு இயேசு எடுத்துக்கிட்டு ஞானசாரம் எடுத்துக்கிட்டு அந்த மந்திர தத்தெல்லாம் விட்டுட்டு அவர் ஊழிக்காரே ஆகிட்டாரு. என்ன மாதிரி இயேசு பத்தி பிரசங்கம். அவர் அவருடைய இயேசு ஏற்றுக்கு முன்னால ஒரு மந்திரவாதி. அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சாதாரண மனுஷனுக்குள்ள ஒரு பீடி பிடிக்க மாட்டார், பொடி போட மாட்டார், சினிமா கெட்ட வார்த்தை எதுவுமே. ஆனா அம்மா வயசுல ஆதம் வழியா நன்மை தீமையில பொறுத்த ஒரு சாதாரண மனுஷனுக்குள்ள குறைஞ்சபட்சம் 21 பிசாசாவது இருந்திருந்தாரு. எத்தனை பிசாசு? என்ன பிசாசு? ஏதோ ஒரு பிசா. கவலைப்படுறதுக்கு ஒரு பிசாசா தெரியுமா? கவலைப்படுறது, சோர்ந்து போறது, பயப்படுறது, வெறுப்படிக்கிறது, விபச்சாரம், வேடி கொலை, அதுதான் பாவம் நினைக்காதீங்க. இயேசு கவலைப்படாத. கவலைப்பட்டா யார் மேல வெறுப்பு கஷ்டம், வெறுப்பு பிசாது, கவலை பிசாது, பகைக்கிறது, பொறாமை, எரிச்சல், இந்த மாதிரி 21 பிசாசாவது இருக்கா எல்லாருக்குள்ள. உண்மை. அல்லேலூயா. அந்த பிசாசுகளே அவனை வருத்தி வச்சு சாபத்திலே வச்சிருக்க. ஆக மாத்திரம் ஆதாமுக்கள் பிறந்தா பிசாசு முத்திரம் கண்ணில் இருக்கும். அந்த கண்ணு ஊத்தி வாய்டெல்லாம் வேலையா தான் இருக்கும். அப்போ வாய்ந்தே தேர்ந்த வாழ்க்கை, வாழ்ந்தே தேர்ந்தமா வாழ்க்கை, கொடுத்தே தேர்ந்தமா கிடையாது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீ இயேசுவை உன் கண்ணில் இருக்க உத்திரம் போனோம்னா நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த ஜீவப்பத்தை பூச்சிக்கணும். ஏன்னா நன்மை தேவை கனி பூச்சிட்ட அந்த விஷம் பூச்சிட்டா என்ன பண்றாங்க டாக்டர் ஆன்டி? அதுக்கு ஒரு மருந்து சாப்பிட சொல்றாங்களா இல்லையா? சாப்பிட்டா அந்த விஷயம் செயலிருந்து போதா இல்லையா? அந்த மாதிரி நன்மத்தையும் மரியாதை கனி பூச்சி பிசாசு உத்திரெல்லாம் வட்டுக்குது. அதுக்கு ஜீவ விச்சத்துக்கு ஜீவ சொல்ற ஜீவரசம் ஜீவ வார்த்தையை பூசித்து அந்த தேவன் தர கொடுத்தால் வழிய பிசாசு ராஜ்யத்திலிருந்து வெளியில தேவனுடைய பிள்ளையா மாதிரி பரலோகர் அவங்க கிட்ட போய் சேர முடியாது. கையை தட்டு. புரிஞ்சுச்சா? அப்போ வாய்ந்தே தேர்ந்த வாழ்க்கை. அப்போ அம்மா வயதுல பிறந்துட்டோம். பிறக்கும் போது ஆதாம் வழியாதான் அதை தவிர்க்க கூடாது. ஏன்னா நன்மை தீமை கனியை சாப்பிட்டு நன்மை தீமை முத்திர மாதிரி நன்மை இருக்குது. நல்லவன் தீயவன். ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா நல்லவன் தீயவன், நல்லவன் நல்ல சுவா கெட்ட சுவா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எந்த நாட்டுக்கு போல எந்த தேசம் படிச்சுதான் படிக்க ஏழைப்பட அரசு தெரிஞ்சுமா கலைஞ்சு எவ்வளவு பெரிய காட்டுவாசிய நாடு. நன்மை தீமை 2 சுவாங்குதா இல்லையா? ஏன்னா அந்த கண்ணிலிருந்து தான் வரான். அதுல பாவ சாவு உத்திரமாக்குது. இப்ப அதுல இருந்து விடலாம்னா இயேசு கிட்ட இயேசு ஜீவ விச்சத்துக்கு நீ அதுல நண்பத்தையும் மரியத்தக்க போகட்டும். தேவி நீதி அளவற்ற அன்பு, அளவற்ற கிருபை, அளவற்ற ஐஸ்வர்யம், அளவற்ற சமாதம் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பேச 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 இந்த அசுத்தாவியெல்லாம் ஓட ஓட பசுத்தாவியெல்லாம் வர கணம் மகிமை புகழ்ச்சி கீர்த்தி வெற்றி பரிசுத்தம் வாய்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருந்து சகல காலத்தில் ஆஸ்வதிக்கப்பட்டு நித்திய பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேரலாம். கையை தட்டு. அல்லேலூயா. இயேசு அந்த தொத்துறாரா இல்லையா? தொத்துட்டு என்ன பண்ண? இனி அதிக கேட்டா இனி பாவம் செய்யாதுப்பா, திருப்பி நன்மை போல திருப்பி லேகம் தான். அப்ப என்ன பண்ண? நானே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவன் வார்த்தை வாய்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இரு. எப்படிவா வாய்நாளெல்லாம் ஜீவத்துக்கல்லே இருக்கு? எப்படிப்பா நன்மை தீமையிலே இருக்கிற சின்ன வயசு வாலி வயசுல எல்லாம் அது எல்லாமே இருக்கிறாங்க. அதனாலதான் உத்திரமா பிசாசு போட்டுக்கிறான். உத்திரம் துரும்பு போட்டு கண்ணில் போட்டு ஒரே வேலையாக்குது. ஜீவ வச்சதுக்கு எல்லே இருக்கணும். ஏதாவது தப்பு செஞ்சா உடனே இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அப்ப இயேசு ஜீவன் தேவன் தர வீடு பரிகாரம் திரும்பி கிறிஸ்துக்குள்ள வந்துடணும். அதுக்காக தப்புலே வேந்தா ஒரு குழந்தை வேந்தா என்ன பண்ணுது? அப்படியே டக்குன்னு ஏத்துக்குதா இல்லையா? அதே மாதிரிதான் தப்புன்னு ஏதாவது பகை கஷ்டம் போட்டாங்க அப்படியே சத்து மீன் போற மாதிரி போய் தான் கூழி வச்சு புட வச்சு பிசாசு கேட்கிறா. இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு சகலமா ஆண்டுனே பாவம் செய்யண்டாடு கிறிஸ்துவ தேவன் தனக்கு பரிகாரம் பட்டு அசுத்தாய் மீண்டும் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா அப்படியே மெச்சுடாய் நீ வர விருத்தி அடைந்து வியாதி வறுமை தரித்திரம் அசுத்தாயில போய் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் சமாதானம் தேவடைய ஆசீர்வாதம் பின்ன உலகத்துக்கு பூமிக்கு பரலோகத்தை உலகத்தையே கலக்கிட்டு பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருவேன். கையத்தட்ட. அல்லேலூயா. அப்புறம் ஏசு எங்க போனாலும் என்ன பண்ண? நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக எத்தனையோ கிராமங்கள் பட்டணங்களுக்கு எங்க போனாலும் ஆதாமுக்குள்ள வந்து உத்திரமா இருக்குது. 38 வருஷம் வியாதிஸ்தர், திமிர்வாதக்காரர், ஒரு லேகோன் பிச்சாது திருவாவணி வியாதிஸ்தர்கள் போட்டுக்குதா இல்லையா? இன்னைக்கு அதே மாதிரி தான். எங்க பார்த்தாலும் பகை கசப்பு கண்கறி நீச்சா மாவு செய்தா அவமானம் வெக்கம் நிந்த
பலவிதமான வியாதி, பாவத்தால, சாபத்தால, மரணத்தால, தரித்திரத்தால, மரணத்துக்கு கூட லாசர் வீட்டுக்கு போனா வியாதிப்பட்டு மரணம் ஒரு உத்தரம். ஆதாமின் சிந்தை பாவமும் மரணமும் ஒரு உத்தரம் மாதிரி வச்சுட்டான் பிசாசு. இயேசு மரித்தவர் கூட என்ன பண்ணாரு? எப்படி பண்ணிருப்பாரு? மரணத்துக்கு பரிகாரம் உழித்திலும் ஜீவனமாக்குறாரு. அப்ப உழித்தில தேவன் தனக்கு ஆதாம் முழு மரணம் அப்படியே உத்தரது பசுத்தாவி சேர்த்த உயிரோடு வர கையத்தட்டு அல்லேலூயா. ஐயா ஏசு இதெல்லாம் பட்டு செய்தார். நம்ம சொன்னா வரமாட்டேங்க. அவர் நல்லா மெச்சூர்டா இருந்தாரு, நல்லா ஊறி இருந்தார் ஜீவத்துக்கு. நம்ம நண்பர்கள் அப்படி ரொம்ப ஊறி தலைமுறையா. அதனால நீ கூட என்ன பண்ணலாம்? ஜீவன்ல ஒரு அளவற்ற அன்பு, யாரை பார்த்தாலும் தேவி நீதி உழித்தது தேவனுக்கு தான் பேசிக்கிட்டே இருக்கணும். பேச 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 அது நல்லதான் நடக்கும். பசுத்தாய் தேவதூரெல்லாம் சூழ்ந்திருப்பாங்க. அதை விட்டுட்டு நிர்விசாரமா ஒரே நன்மை என்னப்பா, நாடு தெரியல, ஊடு தெரியல, ஊது அவன் இப்படிக்கிறான், வேலை வாய்ப்பு இல்லை, ஊர் கட்டு இப்படியே பேசி 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 நன்மை தீவிலே வச்சிருப்பான் பிசாசு. ஜீவச்சுக்கறி திங்க் பண்ணவே விட மாட்டான். அதே மாதிரி இயேசு நன்மை தீவுக்கே ஜீவன்லேன்னு சொன்னார். அவனே ஜீவத்து நீ ஆத்மா இன்பகரமா இருக்கும். ஜீவ சொல்றோம், ஜீவரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ உலகம், ஜீவ ஐஸ்வர்யம். அந்த ஜீவன எல்லை கடந்த ஐஸ்வர்யம், எல்லை கடந்த அன்பு, எல்லை எல்லாமே நன்மைக்கு ஏதோ தான். நன்மை தீவிர எல்லாமே கண்டது, பாவத்திலிருந்து மரணத்துக்கு. அந்த ஜீவனா எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், மகிமை, கனம், புகழ்ச்சி, கீர்த்தி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க 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 அசுத்தாவி எல்லாம் போய் அந்த உத்திரெல்லாம் பயந்து போய் கட்சியில நீ போய் மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம். உங்க வீட்டுல போனாங்க உங்க அம்மாவே ஆதாமுக்குள்ள கத்துதான் இருப்பாங்க. தாய் தகப்பன் எல்லாம் ஆதாம் கத்ராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்போ நீ விட்டாரோ இயேசு ஏற்றுக்கொண்டா யாரு? நீதான். மற்றவங்க இருக்கிற துரும்பு உத்திரத்தெல்லாம் எடுத்து போறதுக்கு நீதான் ஒளி. அந்த ஜீவ ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு ஆதாம் அவ்வளவுதான். அது சொன்னா போதும், ஏதோ ஒன்று நடக்கும். அசுத்தாவி பசுத்தாவி வராம இருக்காது. அப்போ வீட்டால் எல்லாரும் அசுத்தாவி போய் பசுத்தாவி வந்து அவங்க தேவனர் பிள்ளையோ அவங்க நல்லா நிம்மதி ஆசீர்வாதமா இருப்பாங்க. கையத்தட்டி அல்லேலூயா. அதுதான் நீ உலகத்தையே ஒரு இயேசு உனக்குள்ளதான் ஜீவன். அந்த ஜீவல தேவ நீதி இயேசு ஆமாட்ட பரலோகமே இருக்குது. அந்த ஜீவ ஜீவரத்துல நன்மை தீமகன்ல பாவுண்டு மன்னம் பாதாள ராஜ்யம் எல்லாம் பிசாசு ராஜ்யமாவே இருக்குது. எல்லாம் கெடுதிதான். அதான் ஆதாமின் சிந்தை மாறும், கிறிஸ்து சிந்தை ஜீவன சமாதானம். அப்புறம் ஒரு நிறைய காரியங்களை இயேசு போய் வெளியில இருக்கிறார். அவர் யாரு? அவருக்குள்ள உத்தரவு இருந்துச்சா? அவர் சொல்ல நீயே உத்தரவு வச்சுட்டு மற்றவங்களுக்கு நீயே நன்மத்தையும் வச்சு இன்னொரு நன்மத்தையும் போய் விடல. நீ கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். அந்த கிறிஸ்துவ தேவத்தருக்கு ஆதாம் முழுவது கொடுத்தாங்க. கிறிஸ்துக்குள்ள வந்துட்ட நீ போய் சும்மா நின்னா போகுது. வீட்டுக்குள்ள அசுத்தாவில பசுது நீ வந்தாவே சர்க்கம்டன்ஸே மாற்று பண்றாங்க சொல்றாங்களா இல்லையா? நீ போய் ஒரு வீட்டுல உட்காந்து ஜீவனை சுமந்து ஜீவ தேவத்தர அந்த இடத்துல அசுத்தாவே ஒரு பிரசன்ன ஒரு சமாதான சொந்த இணைப்பாத்தை கொடுக்கலாம். அந்த அளவுக்கு மெச்சீட் ஆகணும். பவுல் என்ன பண்ண? இனி நான் இல்ல இயேசுவே எனக்கு பிரேத்திரம். இயேசு போறதுலாம் கொரிந்தியர் தர்ம கலாத்தியெல்லாம் போனா பிசாசால தோத்துறானா இல்லையா? எல்லாரும் ஜனங்க ரசிக்கப்பட்டாங்களா இல்லையா? கொரிந்தியர் தர்ம கலாத்தியர்ல ரோமாபுரி படம் எங்க போனாலும் அவன் சொல்றான் அவன் ஆதவக்குள்ள பிறந்தவன் தான். பாவிகள் பிரதான பாவி அந்த இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானம் அந்த கிறிஸ்து எல்லாம் வச்சுட்டான். கிறிஸ்து எனக்கு ஜீவன். இனி நானே இல்லப்பா, இந்த பிசாசில் இயேசு எனக்குள்ள வாழ்கிறார். அந்த இயேசு ஜீவனமா இருக்கிறார். அப்போ போறதுல எல்லாம் அவன் மூலமா ஒளியும் அசுத்தா பசுத்தா இருக்காரு. அப்புறம் ஒரே ஒரு காரியம் சொல்லி பிடிக்கிறாங்க. இயேசு கானான் சிறிய மகன் எங்க இருக்கிறா? அவங்க அம்மா தான் இயேசு கிட்ட நின்னுங்கிறா. அவங்க கொண்டு வந்து தூரத்துல எங்க 50-70 கிலோமீட்டர்ல அங்க வீட்டுல பிசாசுனால் கொடிய வேலை பண்ணுகிறான். ஏகப்பட்ட உத்திரம் நிம்மதியா இருக்கு. தலை ஒரு வேஷம், துணி ஒரு வேஷம், கொடிய வேலை. அது என்ன வேலையோ விவரிக்க முடியல. பிசாசால் கொடிய வேலை. இயேசு கிட்ட வர ஐயா என் மகன் பிசாசால் கொடிய வேலை. அப்ப ஏசு என்ன பண்ணாரு? பிள்ளைகளை பத்தி நாய்க்குட்டிகளுக்கு என்ன அப்போ நானே ஜீவப்பா. அவ வந்து புறஜாதி, நீ புறஜாதிமா. நான் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் வந்தேன். ஐயா நாயின்னு தான் நினைச்சுக்கோங்க ஐயா. உங்க பிள்ளைங்க மேட்ச்ல சாப்பிட்டாங்க கீழே வியாது ஐயா. பிள்ளைங்க சாப்பிடும் போது அது கொஞ்சம் துணிக்கு கீழே வேகமா வியாது. நாய்க்குட்டிங்க சுத்தமா சுத்தாதா? வந்து சாப்பிட்டோமா சாப்பிடாதா? அவ கரெக்டா தப்பா? ஊர் உலகத்தில் நாய்க்கு தான் இல்லையா? எறும்பு சாப்பிட்டோம், நாய் சாப்பிடும், ஏதோ ஒரு சாப்பிடுமா இல்லையா? ஆண்டவரே ஆச்சரியப்பட்டார். பாயிண்ட் எப்படி பிச்சாப்பாரு அந்த மாதிரி அல்லேலூயா. கையெழுத்து இந்த வசனம் எங்க இருந்தாங்க?
17 நீங்க போய் வாசிங்க. மார்க் 17 அதிகாரமா லூக்கா 15 இருக்குது. நீங்க வீட்டில் வாசிங்க. நம்ம முடிக்கிறது பேசுறது சரியான எடுப்போம். 70 வருஷத்தை வாசிப்போம். அந்த பிசாசின் உத்திரத்தை அவளுக்கு எப்படி நீக்க போறாரு. மார்க் 15 அதிகாரம் மார்க் 15 எழுபது பக்கம் 21 புதிய ஏற்பாட்டில் எப்படி படிமா 21 மார்க் 15 அதிகாரம் 21 படிய சத்தமா 1 எல்லாரும் எடுக்க வசனம். மார்க் 15 அது மத்தேயு 15 சாரி மத்தேயு 15 பாரு, என் மகள் பிசாசினால் ஆதாம் மூலமா பொருந்துவா. நன்மத்தை மரியாதை எந்த தாய்க்கு எந்த மகன் தான் பிசாசினால் கொடிய வேறுபடாதுங்கிறா. இன்னைக்கு அப்படின்ட்டான். அப்போ ஏகப்பட்ட பிசாஸ் உத்தர வந்து கண்டில் வச்சு கொடிய வேறுபட்டுக்கிறான். படி அடுத்து போதும். அந்நேரமே அவள் மகள் இயேசு அந்த வார்த்தையை சொன்னதுமே என்ன சொன்னார்? மகளே சிறியே உன் விசுவாசம் ரொம்ப பேசுமா சூப்பரா. நீ கடவுளே இல்லை அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. நீ நாய் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. கடவுளே இல்லாத கூடாது. அவர் சொன்னார் பாரு, சிறியே உன் விசுவாசம் நீ விரும்புகிறபடி உனக்கு இந்த பிள்ளைகளின் அப்பத்தை யார் அப்பா? இயேசு நானே ஜீவ ஆக மொத்தம் அந்த ஜீவ சர்வம் ஜீவ ரத்தத்தை அவன் மக பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு நீ விரும்புகிற ஆக கட்டவுதுன்னாரு. உடனே இங்க ஜீவன் போறாரு. தேவன் தன் உடனே அத்தனை பிசாசு அவன் என்ன போய் உடனே உடனே அந்நேரமே அவள் படிக்க அந்நேரமே அவள் அந்நேரம் அவர் கையை தட்ட அல்லேலூயா. அப்போ பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு ஏசு வந்து ஜீவப்ப நல்லா கவனி. அந்த ஜீவப்பத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்காத வரைக்கும் அந்த உத்ராவளை போட்டு வாட்டி வச்சுக்குது. இவர் சொல்ற சிறிய ஒரு விசுவாசம் பெருகி நீ விரும்புகிற ஆக கடவுதுன்றார். நான் தர்றேன் உன் மகளுக்கு. நாய் என்னப்பா? புறஜாதி. நாய்கள் என்னது? பிசாசுன்னு அர்த்தம். நாய் பண்ணி இதெல்லாம் பிசாசு ஒப்பனையா இருக்குது. இங்க கவனி, நாய் தாங்காங்க. அப்போ அந்த நாய் பிசாசு என்ன ஆகுது? அந்த உத்ரா போனது என்னாயிட்டான் அந்நேரமே அவள். அப்போ பிசாசினால் கொடிய வேலைப்பட்டதுங்க. அந்த ஜீவப்பத்தை அவ பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு சொன்னதுமே அந்நேரமே பிசாசு போயிடுச்சு. பசுத்தாய் வந்துச்சு, ஹீலிங் ஆயிட்டா. இவன் என்ன பண்றா? இங்க இருந்து 70 கிலோமீட்டர். அப்பெல்லாம் ஆட்டோ வந்துருக்குமா, ஷேர் ஆட்டோ எல்லாம் வந்துருக்குமா, கார் எதுவும் இருக்கா? நந்து தான் போயிருப்பா. நந்து போனாலோ கைதில் போனாலோ போய் பார்த்தா எப்படி இருந்திருக்காவா? பிசாசு போடுவா. ஏசு பிசாசு வந்தா எப்படி இருந்திருக்கா? பசுத்தாய் வந்ததுமே வீட்டுல புது துணி எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்களா அவளுக்கு? வீடெல்லாம் கலாமெல்லாம் நின்றுருக்குமா? எல்லாத்துக்கும் பெருக்கிருப்பாளா? எல்லாம் சுத்தம் பண்ணிருக்கிறா, பாத்திரம் கழுவி இருக்கிறா, ட்ரெஸ் தலை நல்லா சீவிருக்கிறா, பவுடர் லிப்டிக்கு மேல ஒரு லிப்டிக் கீழே ஒரு லிப்டிக் போட்டு துணியெல்லாம் மாட்டி நந்திருக்காதா பசுத்தாய் வந்தா. அப்போ அவ போய் பார்த்த வீட்டுக்குள்ள நோய்ஞ்சதுன்னு அவன் இப்படி பார்த்து அவ கண்ணே நம்ப முடியல. நம்ம மகளா? ஆஹா ஏசப்பா, ஏசுக்கு நன்றி சொல்லியிருப்பாளா இல்லையா? அதேதான் நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக அந்த ஜீவப்பம். நானே ஜீவப்பம். அந்த அப்பம் தான் என் சரீரம். ஜீவ சரீரம். நன்மத்தீம சரீரத்தில் தான் பிசாசு கொடிய வேறு பாரு. இந்த சரீரம் நன்மத்தீம சரீரம், நன்மத்தீம ரத்தம், பாவத்தின் சம்பளம் மரணம், குடி வியாதி
அதுதான் என் அப்பத்தை பூஜை, என் சரீரத்தை பூஜை, என் ரத்தத்தை பானம் பண்ணி நான் ஜீவ விச்சத்துக்கு நீ ஜீவ அப்பம் ஜீவ சரீரம் அதுல தேவ நீதி ஊத்தல் தேவனுக்கு ஆதாம் மூடு அந்நேரமே அவர் சுத்தமாய் அந்நேரமா சுத்தாய் போயிட்டு அந்த உத்திரம் பயந்து போய் உத்திரத்தை எடுத்து போட்டாரு. பசுத்தாய் வந்துச்சு ஈனு கேட்டா நிம்மதியா தூங்கிருப்பாளா இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அவரே, நீ அது இனி நல்ல இனி ஜீவச்சுக்கல்லே இருக்கு வாய்நாளா நானே திராட்சை செடி ஏசு ஜீவனை பரு தேவன் தனக்கு வாழ்நல்லா நீ நல்லா மிகுந்த கனி ஆசீர்வாத கனி ஐஸ்வர்ய கனி சமாதான கனி பசுத்துக்கு பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருவாய். ஜபல்லமா சரி கட்சியில பாட்டு வச்சு இதோடு பாரு இந்த கன்க்ளூஷன் வரும். ஆண்டவராக இயேசு சொன்னாரு, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவ மரியாதை அவரை நமக்காக மரத்தில் தூக்கப்பட்ட எவனுக்கு சபிக்கப்பட்ட கிறிஸ்து நமக்காக அக்கிரமக்காரர் ஒருவராக அக்கிரமம் ஏற்றுட்டார். கல்வார் செல்விக்கு போறாரு. பிதாவாகி தேவன் சொன்னாரு, ஏசு நீ ஜீவ அப்பமாவே இருந்த எல்லா பிசாசும் எல்லா உத்திரத்தை நீ எடுத்து போட்டு இருந்த. இப்ப நீ என்ன பண்ணணும்? நீயே என்ன பண்ண? எல்லாருடைய உத்திரத்தையும் பாவத்தையும் ஏத்துக்கணும்னு சொன்னாரா இல்லையா? அப்ப இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கூடுமானால் நீங்க படி செய்யுண்டார். ஆயினும் என்னுடைய சித்தம் அல்ல உங்களுடைய சித்தார். 3 முறை ஜாப் பண்ணாலும் பிதாவாகி சொல்ல, இல்லப்பா நீதே வழி, எல்லாருடைய உத்திரத்தையும் ஏத்துக்கோ. மற்ற உத்திரத்தை ஏத்துக்கு எப்படி ஏத்து போறது தெரியாம இருக்கிறான். நீ டீச் பண்ண எல்லா உத்திரத்தையும் ஏத்து போட நல்லது, ஆனா இதையும் செய்யினாரு. கட்சியில பிதாவாகி இமை போய் அவர் என்ன பண்ணாரு? கை விட்டுட்டார். இவர் என்ன பண்ணார்? அவரை கை விட்டாரு. அதான் ஏதேன் தோட்டத்துல ஆதாமேவால ஜீவத்துக்கு விட்டுட்டாங்க. அப்புறம் நன்மத்தையும் கனியை ஏற்றுட்டாங்க. அந்த மாதிரி பிதாவாகி கைவிட்டது நியூட்ரலா இருக்குது. உடனே பிசா யூதாஸ் காட்டி கொடுக்குறான். வந்ததுமா அவருக்கு கொண்டு போறாங்க பச்சரியில பாவத்தையும் மனத்தை ஏற்றுக்க உத்தரவு வந்தா இல்லையா? அவருக்கு உடம்பெல்லாம் உத்தரம் போறான். வியாதி உத்தரம், வியாதி ஏத்திட்டாரா, சாபத்தை ஏத்திட்டாரா, தரித்திரா உத்தரமா வருது. உலக அத்தனை கோடி பேருடைய உத்தரம் அவங்க மேல வச்சு அவர் அந்த கேடு அச்சு பின்னியத்துல பிசாசு ஒரு சாபம், வியாதி, வறுமை, அவமானம் வச்சா, பக்கம் வச்சா, நிந்த வச்சா, மரணம் எல்லாமே வருது. எல்லாம் கவனித்தா இதான் முக்கியமான மேட்ரு. எல்லாம் வந்து உடம்பெல்லாம் உத்திரம், பிசாசு உத்திரம், சாபங்கள், பாவங்கள், மன தத்துலாம் வரும்போது ஏசு தலைமையில கை வச்சுக்கிறேன். கவலைப்படல, தீரன் ஏசு அவர்கிட்ட கத்துக்கோ. கூட எவ்வளோ பிரச்சனை வந்தா தலைமையில கை வச்சுட்டு சத்தம் வருவா வீட்டு எடுக்க யாராலும் முடியாது. உன் அப்பாவாலே அம்மாவாலே யாராலும் முடியாது. ஆனா அவ்வளோ வியாதியில சாபத்துல ஏசு என்ன பண்ணாருனாக்கா என்ன பேசுறாரு? பிதாவே இவர்களுக்கு மண்டி வேண்டி என்ன ரத்தம் கொடுத்தாரு? ஜீவ வார்த்தை தான் பேசுறாரு. கைவிட்ட பிதா மேல கோபத்தை காட்டல. அங்க ரோமருக்கு பகை கஷ்டம் எல்லாம் காட்டல. சபிக்குள்ள ஆஸ்வதிக்கிறாரு, பகைக்கு சொத்துக்களை நேசிக்கிறாரு. அதுக்கு ஜீவ வார்த்தை தான் பேசுறாரு. பிதாவே ஆவி ஒப்பித்து மகாச அந்த ஜீவன்றவாதி ஜீவ சர்ற ஜீவனத்தை கொடுக்கிறாரு. அவ்வளோ உத்திரத்தை தலைமையில கொடுக்கிறார். அப்புறம் ஆதாம்ல இருந்து முழு உலகத்துக்கு குத்தாரால ரவுண்டு கொல்கத்தா மலையிலிருந்து வேலூர் இருக்குது, கொல்கத்தா இருக்குது, எங்க ஊர் சோழவர் கிராமம் இருக்குது, உங்க ஊர் இருக்குது, முழு உலகு ஆதாம் வந்து முழு உலகு ஜீவத்தர ஜீவனத்தை குத்தாரா பிதாவின் பண்ணி சொல்லு. பிதாவாகி தேவனுக்கு ஆவியத்தை ஜீவ தேவனுக்கு அதான் அடிக்கடி என் செய்தியில நம்முடைய பாவம் தேவனுக்கு முழு உலக தேவ நீதி தேவத்தர உலகத்துக்கு குத்தாங்க. இப்போ 3ஆவது நாள் என்ன ஆச்சு? அத்தனை உத்திரமா எடுத்து போட்டாரா இல்லையா? 3 நாள்ல பசுத்தாய் வந்தாரா? வந்து பாவம் சாபமான அசுத்தம் எல்லாம் அந்த உத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு பசுத்தாய் வந்ததுமே உயிரோடு கூட இந்த தேவதூதம் வந்து கல்லை போட்டுட்டு பிசாசி தனியை நெசுக்கி வானத்தில் சகல அதிகாரம் பெற்றுக் கொண்டார். கையை தட்டு அல்லேலூயா. அப்போ இயேசு அந்த உத்திரத்தை எடுத்து போறதுக்கு ஜீவ வார்த்தை தான் பேசுறாரு. நன்மத்தையுமே பேசியிருந்தா அது உத்திரமாவே இருக்கிற காலம் எல்லாம் 3 நாளைக்கு அப்புறம் எழுந்திருக்க மாட்டார். பாதாள உத்திரம், மரண யுத்திரம், தரித்திரம், பாதாளம் எல்லா யுத்திரத்தையும் எடுத்து போறாரு. அப்போ பரலோகத்தே கொடுக்குறாரு, தேவனை கொடுக்குறாரு, சபிக்கிறவனுக்கு நிந்தி முழு உலகத்தை கொடுக்குறாரு. குத்தரா இல்லையாப்பா? மேஜிக்கா பொய்யா? உண்மை சத்தியம். அதனால தான் ஜெயிச்சார். நீ கூட உண்மை சத்தியமா சொல்லணும். இயேசு ஜீவனை தான் கொடுப்பேன். ஆதாம் வந்து சொல்லும் போது ஒரு அசுத்த பசுத ஃப்ரீ. உன் ஆத்மா என்பது நிம்மதியா தூங்க, அசுத்த தைரியமா இருப்பேன். இயேசு டில்லா தான் இருப்பாரு. அவ்வளவு சாபத்துல பாவத்துல மனத்துல நான் ஜீவனை கொடுக்க போறேன். நீ செய்து செய்யி. நீ எத்தனை யுத்தத்தை கொண்டு வந்தா தெரியும். நான் தேவ நீதிட்டு உயிர் தான் கொடுக்க போறேன். பிதாகுமார் பசுத்தாங்க ஆதாம் ஒரு ஆள் பாய்க்காம குத்தாரு பாரு. எங்கேயாவது ஒரு ஆள் நன்மத்தையும் கொடுத்தா கூட ஒரு உத்திரம் வந்து உட்காந்துருக்கும். அந்த உத்திரமே போதும் நைக்கிறதுக்கு. ஒரு ஆள் பகைக்கல. பிதாவாகி தேவனுக்கு ஆதம் வாழ்நாள்லாம் குத்திட்டே இருக்கிறாரு.
பாதாளத்துக்கு அங்கேயும் ஜீவனம், மரணமே அங்கேயும் உயிர்த்தெழுந்த ஜீவன் தான். தேவ நீதிட்டு மரணத்துக்கே உயிர்த்தெழுந்து கொடுக்குறார். மருத்துவர்ல இருந்தாரு இல்ல, மூணாவது பாதாளத்துக்கு பரலோகராஜ் தேவத்தனுக்கு முழு வளர்த்து கொடுக்குறாரு. சாபத்துக்கு ஆசுவாதத்தை தேவத்தனுக்கு, சாபத்துக்கு தத்துக்கு ஜீவ ஐஸ்வர்யம் தேவத்தனுக்கு எல்லையே தேவனுக்கு வாழ்ட்டே கூடாது, எல்லாரும் கொடுக்குறாரு முழு உலகத்துக்கு. மூணே நாள் எல்லா உத்தரம் பேச்சு போய் பிசாசு உத்தரம், சாப்பு உத்தரம், மரணம், பாதம் பேச்சு பசுத்தாய் வந்து உயிரோடு போயிடுது. கையெழுத்து இருக்கு இல்லையா? அதனால ஜெபம் பண்ணோம். அருமையான வசனம் இந்த வசனம். இன்னைக்கு வசனம் எல்லாம் லூக்கா 6ஆம் அதிகாரம் 40. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லுகிறது எப்படி? மாழைக்காரனே, முதல்ல நீயே கிறிஸ்துக்குள் வரல, நீயே ஊர் செல்ல நாடு செல்ல அத்தனை பேர் கிறிஸ்துவால் ஊழிக்காரன் எல்லாம் குறை பேசிங்க. நீயே அது மாழைக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். முன்பு இயேசு சிலுவையில அவ்வளவு உத்திரத்தை எடுத்து போறது, அவர் முதல்ல உத்திரத்தை எடுத்து போட்டாரா இல்லையா? அதுக்குன்னா பிதாவாகி ஆவி வச்சு ஜீவனுக்கு தாரா, ஆதாம் முழுத்துக்கு எடுத்து போட்டார், முடிய நாள்ல எடுத்து போட்டாரா இல்லையாப்பா? அதுக்கப்புறம் பசுத்தா இன்னைக்கு வரைக்கும் இயேசு உலகத்துக்கு வழியாக பூமிக்கு பாருங்க, இன்னைக்கும் உலகத்துக்கு வழி தான். அந்த ஜீவ சர்வ ஜீவனத்தை கோடா கூடிய தேவன் தனக்கு பேச பிசாசு அழகைக்கு ஓடிய கூட பசுத்த தேவத்துக்கு வந்து நீ உயர்த்தப்படுவோம், ஆஸ்வதிக்கப்படும், ஐஸ்வர்யம் கூட கிருமியும் வந்து சேர்ந்தே தரும். தப்பே தப்பாது பதில். அதுதான் என்னுடைய எல்லா செய்தி. ஜோயே ஜீவன் பேதாகம சத்தியம். நீ என்னதான் ஜாதி, உயர்ந்த ஜாதி, ஏஞ்ச ஜாதி, படி ஆணோ பெண்ணோ, ஆப்பிரிக்கா ஐரோப்பா, ஆதாமுக்குள்ள பிறந்த நன்மத்தையும் இருந்தேன்னா அது பிசாசுத்திரம் வாய்நாளெல்லாம் வந்துட்டு இருக்கோம். ஆதாமின் சிந்தை மரம், கிறிஸ்து சிந்தையா ஜீவன். அந்த கிறிஸ்து நானே வழிய சத்தியமா அந்த ஜீவன்ல தேவ நீதி பரலோக ராஜ்யம் இருக்குது, நன்மத்தை மாதிரி பாவத்தை பாதாளம் இருக்குது. அதனால்தான் வாய்ந்தேத்து என்ன வாழ்க்கை. ஆமா, ஆதாமுக்கு அத்தனை கோடி பேர் இயேசு பரிவுஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் கொடுத்து எல்லா உத்திரத்து வெளியில பசுத்தாய சகல நண்பர்கள் பரலோக அவர்கிட்டே போய் சார் ஜெபம் பசுத்தாவே இந்த அறிவான நாளில எங்களோடு கூட பேசுவோம். ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துவோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் அடுத்த வருஷம் இலவசமாக கிருபையினாலே கிறிஸ்துவேசுல மீட்பை கொண்டு நீதிமான ஆக்கப்பட்டது. அடுத்த வருஷமே இலவசமாக கிறிஸ்துவேசுல மீட்பை கொண்டு நீதிமான அந்த கிறிஸ்து நானே வழியை சந்தி ஜீவனமா இருக்கிறார். அந்த ஜீவ விச்சத்துக்கு நீ அந்த ஜீவன்ல தேவ நீதி தேசு சாப்பிட கொடுத்திருக்கிறார். அதை மனைவி பேர் சொல்லி, புருஷன் பேர் சொல்லி, அண்ணன் பேர் சொல்லி, அக்கா பேர் சொல்லி, மாமன் பேர், மச்சான் பேர், சொந்த பந்தம், ஏழை பணக்கார எல்லா பேரம் பிள்ளைங்க சுத்திரிக்க ஜனங்க யாருக்குன்னா கொடுக்கலாம். நீ உலகத்துக்கே ஒரு இயேசு ஜீவன் பரிவு இல்லை. தேக்டா தேவன் தனக்கு அசுத்தாய் பசுத்தாய் இருக்கு. இனி பாவம் கிறிஸ்துக்குள்ளே அவரே திராட்சை நீங்கள் ஒருவனில் வாங்கலாம். ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவசர, ஜீவனத்தை இயேசு சாப்பிட்ட வாழ்க்கை, பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, ஆசீர்வாத, ஐஸ்வர்யம், மகிமை, கனம், பூச்சி எல்லாமே ஜீவனுக்கு எதுவான காரியங்கள். எல்லாம் விலையேற்பட்ட இயேசு சரியா விலையே வானத்துக்கு சகல அதிகாரமே இருக்குது. அதை ஏன் பேர் சொல்லி பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்க, ஆதாமுக்கு முழு வாழ்நாள் கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்கால் பிசாசு அழகைத்தோட பசுத்தாய் தேவதூர், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, பேதுரு, எஸ்ஸர், பவுல் எல்லா வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டுருக்குதே. எல்லாம் மோசே, எலியா, எலிசா, பழைய ஏற்பட்ட ஆட்டுக்குட்டி ரத்தம் நீதிமானாக்கப்பட்டாங்க. ஆபிரகாம் சகலகாது, ஈசாக்கு சகலாது, ஆபிரகாம் பலி ஒரு 18 இயேசு அடையாளம் தேவன் தரங்களுக்கு சகலகாத்து ஆசுவாதம். அந்த ஆபிரகாமின் ஆசுவாதம் கிறிஸ்து மூலம் வந்து இயேசு சரீரத்துக்கு வெளியே வாழ்க்கை பரலோகமே இருக்குது. அதை ஏன் பேர் சொல்லி பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்துக்கு தாய் எல்லா அசுத்தாவிகள், வியாதிகள், வறுமைகள் தந்திரம் சிறடிக்கப்படுகிறதா. பசுத்தாவிக்கு சமாதம், சந்தோ, ஆசுவாத, ஐஸ்வர்யம், பரலோக ராஜ்யம் அப்படியே மாம்சமாடி ஆறு பண்ணி செய்தி கேட்ட ஒவ்வொருக்கும் வரட்டக்கத்தாவே சோத்துக்கத்தாவே ஆடு ஊழல். எங்க சபை, நம்ம சபை என்ன சபை? நம்ம வானத்தூர பூமி பார்த்தபடி எங்க போனாலும் உத்திரத்தை சுமதா உலகம் எல்லாம் சாபம் விசுவாச ராஜ்யம். எங்க பார்த்தா வியாதி வறுமை தத்திரமாக குடும்பங்களை, பட்டண தேசங்களை இயேசு 816 கோடி அதிகமான இயேசு தேவன் தனக்கு ஆதாம் 140 கோடி இந்திய தேசம் 7 கோடி ஜனங்க வானத்துக்கு பூமியின் மேலே மனுஷன் ரசிக்கும் இயேசு நாம மேலே வேறு நாம அந்த இயேசு பரிந்துரை முழு உலக மாம்சமாடி அவர் தேவன் தனக்கு ஆதம் அசுத்தாக்கி பசுத்தாக்கி அலையாய் ஆசுவாத ஐஸ்வர்ய சமாசம் நித்தி பரலோக பூமியை கட்டுகிறாங்க தான். மாபெரும் கொண்டு ஒருபடி ஜெயிக்கிறோம், பெரிய காரியங்கள் செய்யப்படி ஜெயிக்கிறதா. வைரத்தை எல்லா ஜபத்தை கேட்டு எல்லா விண்ணப்பத்தை அப்படியே செய்ய நினைச்சிருக்கிறோம். இயேசு நாமத்தில்
எல்லா ஜெபத்திலும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஏன்னா அந்த வசனத்துக்கு வாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் போங்க, திருத்ராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். ஒரு சேனல் எஃப்ஜிசிஐ வெள்ளூர் ஒரு சேனல். இந்த செய்தி எஃப்ஜிசிஐ வெள்ளூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியை எல்லாமே இருக்கேன். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதில் நிச்சயமாக நீங்கள் ஆசிரியப்பட்டே தெரியும். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்திருப்பாரானால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் லேபில் தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 26/7/2026 எஃப்ஜிசிஐ வெள்ளூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசி நாள் எல்லாம் ஏராளமான செய்திகள் கேளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்.